வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம வந்து இப்போ வந்து ஒரு கிலோவில் வந்து சீரக சம்பா அரிசியில் வந்து சிக்கன் பிரியாணி செய்ய போகிறோம். அது வந்து ஒரு 3 கிலோ சைஸில் ஒரு ட்ரம் எடுத்து வச்சிட்டோம். நம்ம வந்து விறகடுப்பில் தான் செஞ்சுன்னுக்கிறோம். ஒரு 200 கிராம் ஆயில் சேர்த்துக்கலாம். 200லேருந்து 250 கிராம் ஆயில் சேர்த்துக்கலாம். 1 கிலோ அளவுங்க நான் சொல்கிறது. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 கிராம் பட்டை, 2 கிராம் ஏலக்காய், 2 கிராம் கிராம்பு, ஒரு 5 பிரிஞ்சி இலை, இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். அதில் வந்து ஒரு 10 கிராம், 1 கிலோவுக்கு வந்து 10 கிராம் பச்சை மிளகா, ஒரு 4 பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். காரம் எப்படி இருக்குதுன்னு பார்த்துன்னு சேர்த்துங்க. கொஞ்சம் காரம் இல்லைன்னா கூட ஒரு மிளகா சேர்த்துங்க. அதுக்கப்புறம் வந்து வெங்காயம் 400 கிராம் வெங்காயம். நான் வந்து 1 கிலோக்கு அளவு சொல்லியிருக்கிறேங்க. அளவை நல்லா கவனிச்சிங்க. இந்த அளவு பிரகாரம் செஞ்சிங்கன்னா தான் நம்மளுக்கு சாப்பாடு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து நம்ம வேலூர் ஆம்பூர் பிரியாணி ஸ்டைலில் செஞ்சுக்கிறோம். வேலூர் ஸ்டைலில் செஞ்சுக்கிறோம். இங்கே நம்ம எந்த அளவு போட்டு செய்கிறோமோ அதே அளவு நீங்கள் செஞ்சிங்கன்னா நீங்கள் வேலூரில் சாப்பிட்ற பிரியாணி டேஸ்ட்டு அந்த அளவுக்கு அப்படியே இருக்குங்க. இங்கே பாருங்கள், வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும். வெங்காயம் சரியாக வதங்கலாம், சாப்பாடு வந்து சீக்கிரமாக கெட்டுடும். அதனால் நல்லா பொன்னிறமாக வெங்காயம் வதக்கிங்க. பாருங்கள், வெங்காயம் பாருங்கள் பொன்னிறமாக வதங்கிடுச்சு. இந்த அளவுக்கு நம்மளுக்கு கலர் வரணும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 400 கிராம் தக்காளி வந்து 1 கிலோக்கு வந்து 400 கிராம் தக்காளி நம்ம கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கல் உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிச்சு. வதங்கின பிறகு பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இஞ்சி 100 கிராமு, பூண்டு 100 கிராமு நல்லா பேஸ்ட் பண்ணி சேர்த்துக்கலாம். 1 கிலோவுக்கு வந்து இஞ்சி 100, பூண்டு 100 கிராம் ரெண்டுத்தையும் நல்லா பேஸ்ட் பண்ணி நல்லா சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 கட்டு வந்து கொத்தமல்லி, ஒரு 1/4 கட்டு வந்து புதினா, 1/4 கட்டு கொத்தமல்லி, 1/4 கட்டு புதினா நம்ம சேர்த்துக்கலாம். இந்த மசாலா நல்லா வெந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தயிர் ஒரு 200 கிராம் தயிர் சேர்த்துக்கலாம். 1 கிலோவுக்கு வந்து 200 கிராம் தயிர் சேர்த்துக்கலாம். பாருங்கள், 1 கிலோ சிக்கன் நல்லா நம்ம வந்து பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணி வாங்கிட்டு வந்துருக்குறோம். சுத்தமாக கழுவி வச்சுக்கிறோம். இப்போ சிக்கன் அடுத்து நம்ம சேர்க்க போகிறோம். பாருங்கள், அந்த மசாலாவில் வந்து இந்த 1 கிலோ கறி சுத்தமாக நம்ம கட் பண்ணி கழுவி வச்சுக்கிறோம் பார்த்தீங்களா, அதை வந்து இந்த மசாலா கூட நம்ம சேர்த்துக்கலாம்.
பாருங்கள், நம்ம வந்து அல்டிமேட்டான வேலூர் பிரியாணி செஞ்சுன்னுக்குறோம். சேம் மெத்தடு செஞ்சுன்னுக்குறோம். இப்போ நம்ம என்ன மெத்தடு ஃபாலோ பண்ணி செய்யணுமோ அதே மெத்தடு ஃபாலோ பண்ணி வச்சிங்கன்னா நீங்கள் வேலூரில் சாப்பிட்ற பிரியாணி வந்து நீங்கள் வீட்டிலே செஞ்சு சாப்பிட்லாம். எதனா ஒரு ஃபெஸ்டிவலு, திருவிழா, ஃபங்க்ஷனு எதுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஈஸியாக வீட்டில் செஞ்சு சாப்பிட்லாம். அதுங்க வெறும் மிளகாய்த்தூள் வந்து 50 கிராம் சேர்த்துக்கலாம். தனி மிளகாய்த்தூள்னு சொல்லுவாங்க. நம்ம ஆச்சி, சக்தி அதிலலாம் இருக்குது. வெறும் தனி மிளகாய்த்தூள் வந்து ஒரு 50 கிராம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம காரத்துக்கு 50 கிராம் பச்சை மிளகா, 50 கிராம் மிளகாய்த்தூள். இதுதாங்க இதுக்கு அளவு. 1 கிலோக்கான அளவு இப்போ நான் சொல்லினுக்கிறது ஃபுல்லாக 1 கிலோக்கான அளவு. நீங்கள் 2 கிலோ 3 கிலோ இல்லை எக்ஸஸாக செய்யறதா இதை அப்படியே ப்ளஸ் பண்ணி கூட்டிங்க. 1/2 கேஜி செய்யறதா இதுலேருந்து நீங்கள் கழிச்சிங்க. ஒரு பர்ஃபெக்டான அளவு, வேலூர் பிரியாணிக்கான பர்ஃபெக்டான அளவு வந்து நான் சொல்லினுக்கிறேன். ஃபாலோ பண்ணிங்க. தெரியாதவங்க வந்து எதனா ஒரு நோட்டில் வந்து அளவு வந்து நோட் பண்ணி வச்சுங்க. பாருங்கள், இந்த மசாலாவோடு வந்து இந்த கறி வந்து நல்லா மிக்ஸ் ஆகிட்டு வந்து இதில் வந்து லைட்டாக குக் ஆனால் போதும். அதுக்கப்புறமா நம்ம வந்து அளவு தண்ணி ஊற்ற போகிறோங்க. நம்ம வந்து சீரக சம்பா அரிசி 1 கிலோ எடுத்துருக்குறோம். இப்போ 1 கிலோ சிக்கன் சேர்த்துருக்குறோம். ஈக்குவலாக சேர்த்தா தாங்க பிரியாணி வந்து டேஸ்ட்டாக இருக்கும். அப்போ தான் அந்த நம்ம சாப்பாடு இருக்கணும் போது சரி சமமாக கறி இருக்கணும். 1 கிலோ அரிசினா 1 கிலோ கறி. இது வந்து நம்ம அளவு தண்ணி ஊற்ற போகிறோம். 1 கிலோவுக்கு வந்து 1.5 அளவு. 1 கிலோவுக்கு வந்து 1.5 லிட்டரு தண்ணி ஊற்றணும். 1 கிலோ அரிசி 1.5 லிட்டர் தண்ணி, இதாங்க அளவு. இந்த அளவு நீங்கள் ஊற்றி செஞ்சீங்கன்னா பர்ஃபெக்டாக தம்மாகி வருங்க சாப்பாடு. இப்போ தண்ணி சேர்த்துக்கலாங்க. இப்போ இதில் தாங்க நம்ம 1 கிலோ அரிசி அளந்து போட்டோம். இப்போ அதில் தான் நம்ம தண்ணி அளவு ஊற்ற போகிறோம். பாருங்கள், 1/2 லிட்டர் தண்ணி சேர்த்துட்டோம். அளவு தண்ணி தாங்க ரொம்ப முக்கியம் பிரியாணிக்கு. தண்ணி எக்ஸஸாக ஊற்றிட்டிங்கன்னா சாப்பாடு குழஞ்சிடும். தண்ணி கம்மியாக ஊற்றுனீங்கன்னா நட்டாசி ஆகிடும். தண்ணி தான் ரொம்ப முக்கியம் பிரியாணிக்கு. இந்த இடத்துல வந்து நம்ம உப்பு செக் பண்ணிக்கணும். உப்பு இந்த டைமில் செக் பண்ணிங்க. உப்பு பார்த்திங்கன்னா தொண்டைக்கு வந்து சுருக்குன்னு உரைக்கணும். கொஞ்சம் மிச்சமாக ஆயிடுச்சோன்னு ஒரு ஃபீலிங் வரணும். அந்தளவுக்கு இருக்கணும் உப்பு. மேக்ஸிமம் பிரியாணிக்கு வந்து கல் உப்பு தாங்க சேர்க்கணும். அதாங்க டேஸ்ட்டாக இருக்கும். அந்த உப்பு பார்த்திங்கன்னா கொஞ்சம் மிச்சமாகிடுச்சோன்னு நம்மளுக்கு தோணணும். தொண்டைக்கு வந்து ஐயோ கொஞ்சம் மிச்சமாகிடுச்சு, உப்பு கொஞ்சம் கறிக்கிற மாதிரி இருக்குதுன்னு ஒரு ஃபீலிங் இருக்கணும். அதுக்குன்னு ரொம்ப உப்பு கொட்டிடக்கூடாது. அந்த மாதிரி இருந்தால் தான் அது அரிசியோடு குக்காய் தம்மாய் வரும்போது நம்மளுக்கு வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். உப்பு கம்மியாக இருந்தாலே நீ எல்லா அளவும் போட்டாலும் டேஸ்ட்டு வராது. ஏன்னா நம்ம எல்லா அளவும் போட்டோமே நம்மளுக்கு டேஸ்ட் வரலன்னு யோசிக்கக்கூடாது. பிரியாணிக்கு தண்ணி அளவு, உப்பு அளவு ரொம்ப முக்கியம். பாருங்கள், மசாலாவும் அந்த கறியும் நம்மளுக்கு கொச்சிச்சு. சீரக சம்பா அரிசிங்க நம்ம வந்து அடுப்பு பற்ற வைக்கும் போது ஊற வச்சோம். கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம், ஒரு 1/2 ஹவராக ஊறி இருக்குது. நம்ம கழுவி ஊற வச்சுக்கிறோம். அந்த அரிசியை வந்து நம்ம இந்த மசாலாவில் சேர்த்துக்கலாம். சீரக சம்பா சிக்கன் தம் பிரியாணி செஞ்சுன்னுக்குறேங்க. சீரக சம்பா சிக்கன் தம் பிரியாணி செஞ்சுன்னுக்குறோம். 1 கிலோ சீரக சம்பா அரிசியை நல்லா ஊற வச்சு ஒரு 1/2 ஹவராக ஊற வச்சு கழுவி நம்ம சேர்த்துட்டோம். பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து நம்ம அரிசி சேர்க்காதுக்கு முன்னே ஒரு முறை உப்பு செக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அரிசி சேர்த்து ஒரு முறை உப்பு செக் பண்ணிக்கலாம். ஏன்னா அரிசி சேர்க்கறதுக்கு முன்னே உப்பு செக் பண்ணி பார்த்தீங்களா, அது கூட நம்மளுக்கு பதம் அந்தளவுக்கு தேவையில்லை. அரிசி சேர்த்த பிறகு உப்பு செக் பண்ணிக்கலாம். அந்த உப்பு வந்து நம்மளுக்கு தொண்டைக்கு வந்து செக் பண்ணும்போது கறிக்கணும்.
உப்பு ஒரு நூல் அதிகமாகிட்ட மாதிரி ஒரு ஃபீலிங் வரணும். அப்படி இருந்தால் அந்த அரிசி வந்து நம்மளுக்கு வெந்து சாதமாகும்போது அவ்வளோ பர்ஃபெக்டாக டேஸ்ட்டாக இருக்குங்க. உப்பு கம்மியாக இருந்தாலும் நல்லா இருக்காது, எவ்வளோ மசாலா போட்டாலும் சரி. உப்பு அதிகமாக இருந்தாலும் வாயில் வைக்க முடியாது. அதனால் உப்பு ரொம்ப முக்கியம். பாருங்கள், அரிசியும் தண்ணியும் வந்து லெவல் ஆகிட்ட பிறகு நம்ம வந்து அதை வாழை இலை கட் பண்ணி போட்டு நம்ம தம் போட்டுக்கலாங்க. வாழை இலை போடலைன்னா சாப்பாடு வந்து கொஞ்சம் ட்ரையாக இருக்கும். ட்ரையாக இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் வாழை இலை போடுறோம். அதேமாதிரி வாழை இலையோட ஃப்ளேவரும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். பாருங்கள், நம்ம வந்து ட்ரம்மு மூடி போட்டு அதுக்கு மேலே வந்து நம்ம நெருப்பள்ளி வச்சுட்டோம். கரெக்டாக 20 நிமிஷம் தம் ஆகணும். அதில் வந்து ஃபஸ்ட்டு 5 நிமிஷம் பார்த்திங்கன்னா கீழே வந்து நம்ம அடுப்பு மேலே வச்சுக்கிறோம். கீழே வந்து அந்த நெருப்பு வந்து ரிங் மாதிரி வட்டமாக நெருப்பை கட்டிட்டு அதுக்கு மேலே நெருப்பள்ளி வச்சுக்கிறோம். அடுத்து 15 நிமிஷம் பார்த்திங்கன்னா அந்த கீழே இருக்கிற நெருப்பை நம்ம எடுத்துட்டு அடுத்து 15 நிமிஷம் நம்மளுக்கு நார்மலாக தம்மானா போதும். ஃபஸ்ட்டு ஒரு 5 நிமிஷம் வந்து கீழே கொஞ்சம் நெருப்போடு நம்ம தம் போட்டுக்கிறோம். அப்புறம் 15 நிமிஷம் வந்து நம்ம ரிங் மாரி கட்டி நம்ம தம் போட்டுக்கலாம். 20 நிமிஷம் பொறுத்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு. பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் வந்து கீழே நம்ம நெருப்பு வச்சு மேலே நெருப்பள்ளி வச்சோம். அதுக்கப்புறம் கீழே இருக்கிற நெருப்பு வந்து நம்ம ரிங் மாதிரி ஓரம் கட்டிட்டோம். ரிங் மாதிரி கட்டிட்டு அந்த மேலே இருக்கிற நெருப்பு நம்மளுக்கு வந்து நார்மலாக 20 நிமிஷம் ஆகணும். நம்ம அப்படியே விட்டோம்னா நெருப்பு வந்து பூத்துரும். அதனால் கொஞ்சம் உப்பு இருந்தால் கொஞ்சம் வந்து அது மேலே கொஞ்சம் தூவிட்டிங்கன்னா நெருப்பு வந்து பூக்காத கிணச்சின்னு இருக்கும். 20 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அப்புறம் தம் போட்டு 20 நிமிஷம் ஆகிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அந்த இலையெல்லாம் எடுத்துடலாம். அந்த ஆயில் அப்படிட்டார் சரியா இருக்கும். திருப்பி போட்டு பாருங்க, எப்போ சாப்பாடு செஞ்சாலும் கொஞ்சம் சாப்பாடு அள்ளி அக்னி பகவானுக்கு கொஞ்சம் வைக்கணுங்க. பாருங்கள், சீரக சம்பா சிக்கன் தம் பிரியாணி 1 கிலோ செஞ்சால் ரொம்ப பலான்னு உதிரியாக ரொம்ப சூப்பராக வந்துக்குதுங்க பிரியாணி. சும்மா கலராது பாருங்க, கறி ஒன்று கூட உடையலைங்க. கறியும் உடையில, சாப்பாடும் உதிரியாக வந்தது, ரொம்ப டேஸ்ட்டாக வந்தது. பாருங்க, இதேமாரி வேலூர் ஸ்டைல் பிரியாணி நம்ம செஞ்சுக்கிறோம். நீங்களும் வீட்டில் செய்யணுன்னா நம்ம இந்த 1 கிலோவுக்கு எந்த அளவு மசாலா எடுத்து செஞ்சோமோ அதே அளவு பர்ஃபெக்டாக எடுத்து செஞ்சுக்கலாம். அந்த வேலூர் பிரியாணி சாப்பிட்ற அளவுக்கு நீங்கள் வீட்டிலே செஞ்சு சுவையாக சாப்பிட்லாங்க. ரொம்ப கறியும் வழியில் சாப்பாடும் நல்லா பலப்பலன்னு சூப்பராக வந்துக்குது, நல்லா ஜூஸியாக இருக்குதுங்க. வேலூர் பிரியாணி நீங்கள் வீட்டில் சாப்பிட்ணுன்னா நம்ம சேனலில் பாருங்கள், இந்த வீடியோ பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். எல்லோரும் வாங்க பிரியாணி சாப்பிட்லாம். நன்றிங்க.